டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். வவுனியாவில் உள்ள மெனிக்வா முகாமில் தங்கியுள்ள உள்ளூரில் இடம்பெயர்ந்த மக்கள் அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக புதிதாக துப்புரவு செய்யப்பட்ட காட்டுப்பகுதியில் குடியமர்த்தப்படவிருக்கிறார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள புது மாத்தளன், முள்ளிவாய்க்கால், மேற்கு முள்ளிவாய்க்கால், கிழக்கு முள்ளிவாய்க்கால், அம்பலவன் பொக்கனை, வலைஞர் மடம், ஆனந்தபுரம் ஆகிய இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் செட்டிக்குளத்தில் உள்ள மெனிக்வா முகாமில் அல்லது வவுனியாவில் தமது உறவினர்களுடன் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தமது சொந்த இடங்களில் மீளக்குடியமர்த்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தும் வகையில் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்ட கருத்துக்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் கண்டனம் தெரிவித்தார். தமிழக முதல்வரை மட்டுமன்றி தமிழக சட்டமன்றத்தையும் கோட்டாபய ராஜபக்ச இழிவுபடுத்தி கூறியிருக்கிறார். அதற்கு இந்திய அரசுதான் முழுமையான காரணம் எனவும் நெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளையில் இலங்கை தமிழர்களின் அபிலாஷைகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் ஆதரவளிப்பது அரசியல் லாபத்திற்காக என கோட்டாபய ராஜபக்ச கூறியிருப்பது முற்றிலும் தவறானதென திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கருணாநிதி கூறியிருக்கிறார். பிரிட்டனின் லண்டன் மாநகர வீதிகளில் 4வது இரவிலும் கலவரங்கள் தொடர்வதை தடுக்கும் வகையில் சுமார் 16,000 போலீசார் குவிக்கப்பட்டனர். நகர போலீசாரின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடைகளும் வர்த்தக நிலையங்களும் இன்று வழமையான நேரத்திலும் பார்க்க முன்கூட்டியே மூடப்பட்டன. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் என பிரதம மந்திரி டேவிட் கெமரோன் உறுதி கூறியிருக்கிறார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.